கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக செய்ய போகிற காரியங்கள் மகத்துவமாய் இருக்கும், பயங்கரமாய் இருக்கும், ஆச்சரியமும் அதிசயமுமாய் இருக்கும். அதை சுற்றி உள்ள கண்கள் யாவும் காணும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை என்பதிலே ஒரு நாளும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இன்று நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, ஐயா, இன்று எந்த விதமான ஒருவேளை தாழ்வான, யாரும் மதிக்காத, எந்த அற்பமும் குப்பையுமாய் எண்ணப்படுகிற நிலைமையிலே இருந்தாலும் சரி, எல்லாமே முடிந்து என் வாழ்க்கை சாம்பலாய் போய்விட்டது என்று சொல்லுகிற சூழ்நிலையிலே இருந்தாலும் சரி, இந்த கர்த்தர், இந்த ராஜாதி ராஜா, சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரத்தை கொடுக்க தத்துவம் உள்ள, தகுதி உள்ள, திராணி உள்ள ஒரு தேவன் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய் செய்ய போகிற மகிமையும் மகத்துவமான காரியங்களை சுற்றி உள்ள கண்கள் காணும். அது அவர்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய், அதிசயமாய், பயங்கரமாய் இருக்கும். மாற்றமே இல்லை. Glory to the Lamb of God. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இப்படியாய் மகிமையான காரியங்களை செய்யும் பொழுது, எசேக்கியேல் 36:33 இருந்து வாசித்து பார்த்தீர்களே ஆனால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அது இன்றைக்கு அது இந்த வேதத்திலே எழுதப்பட்டது உங்களுக்கும் எனக்கும் தான் என்பதிலே மாற்றம் ஒன்றுமில்லை. நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் அந்நாளிலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன், அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். ஐயோ, எத்தனை பெரிதான வாக்குத்தத்தம் பாருங்கள். பட்டணங்களில் உங்களை பகட்டும் பவுசுமான, என்ன நினைத்தீர்கள் என் பிள்ளைகளை? இது என்னுடைய ஜனம், என்னுடைய சொந்த ஜனம், இது பரிசுத்த ஜாதி, இது தெரிந்து கொள்ளப்பட்ட chosen generation, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி இவர்கள். இவர்கள் ராஜாக்களையும் ஆசாரியர்களுமாய் இவர்களை மாற்றி இருக்கிறேன். இது ராஜரீக ஆசாரிய கூட்டம் தெரியுமா என்று கர்த்தரே உங்களை மேன்மைப்படுத்துகிற காலம் வருகிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக, அல்லேலூயா, சின்னவனாய் இருக்கிறேன், சிறியவனாய் இருக்கிறேன், ஐயா, புழுதியில் கிடப்பது போல் கிடக்கிறேன், அல்லது குப்பையிலும் சாம்பலிலும் கிடப்பது போல் கிடக்கிறான் என் மகன், என் மகள், யாரும் மதிக்காத ஒரு நிலைமையிலே இருக்கிறான் என்று சொன்னீர்களே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடப்பதற்கு பதிலாக பயிரிடப்படும். Mighty God, hallelujah. வாளாவிட்டீனி சொன்னாங்களே, விசாரிப்பட்டவள் என்று சொன்னார்களே, தள்ளுண்டவள் என்று உங்களுக்கு பெயர் வைத்தார்களே, தகுதி இல்லாதவள், இவள் ராசியற்றவள், இந்த குடும்பம் சாபம் நிறைந்தது, இவள் சாபம் பிடித்தவர்கள் இவர்கள் என்று சொன்னார்களே, உங்களைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார்கள். சொல்லுகிறார், உங்கள் சாபத்திற்கு பதிலாய், உங்கள் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம் வரும். Mighty God, பாழாக்கப்பட்ட இடமெல்லாம் பயிரிடப்பட்ட இடமாய், செழிப்பும் சிங்காரமுமாய், பாழாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்று என்றும். Mighty God, பாழா கிடந்தாங்களே, ஒண்ணு இல்லாம கிடந்தாங்களே, எந்த நாதியும் யாரும் தேடாதவர்கள் போல் இருந்தார்களே என்று சொன்னார்கள் அல்லவா. பாழாய் கிடந்த உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஜீவிதம், உங்கள் திருமண வாழ்க்கை, உங்க சொந்த ஜீவிதம் ஏதேன் தோட்டத்தை போலாகும். அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாய் இருந்த பட்டணங்கள் எல்லாம், உங்கள் குடும்பங்களும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கும். Mighty God, நடக்காத திருமணங்கள் நடக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, நடக்கவே செய்யாது, இதெல்லாம் முடியாது, இவர்களுக்கெல்லாம் எங்க நடக்க போகுது, இவர்களை எல்லாம் யார் தேட போகிறார்கள், தேடுவார் அற்றவர்கள், இவர்கள் தடம் தெரியாமல் போய்விடுவார்கள் என்று சொன்னார்களே. கர்த்தர் பாருங்க, பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன். கர்த்தராகிய நான் நிர்மூலமான இவைகளை கட்டுவேன். இவர்கள் வாழ்க்கையை, குடும்பத்தை, ஜீவிதத்தை, இவர்களுக்கு ஒரு வீட்டை, இவர்களுக்கென்று ஒரு நல்ல வேலையை, இவர்களுக்கென்று ஒரு வீட்டையும், இவர்களுக்கென்று ஒரு தொழிலையும் கட்டுவேன்.
பாழானதை பயிர் நிலமாக்குவேன். அப்பொழுது உங்களை சுற்றிலும் இருக்கிற, அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அதை அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், கர்த்தராகிய நானே இதை செய்வேன். ஓ glory, hallelujah. என் தேவன் எப்படி பேசுறார் பாருங்க. இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தொடர்ந்து விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஜப நிலையிலே தரித்திருக்க வேண்டும். நம்முடைய சேனல்ல வருகிற அருமையான அதிகாலை ஜபம், நடுஜாம ஜபங்கள், ஒவ்வொரு காரியத்திற்கா ஜபிக்கப்பட்ட ஜபங்களை, இந்த ஒரு நிமிட ஜபங்களை தவற விட்டு விடாதிருங்கள். ஓ நிச்சயமாய் கர்த்தர் உங்களோட பேசுவார். ஓ நீங்கள் நிச்சயமாய் அதன் மூலமாய் கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ண முடியும். மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். mighty God. மந்தை பெருகுகிறது போல, ஓ தனித்தவளாய், கைவிடப்பட்டவளாய், அனாதையா, தள்ளப்பட்டவளாய் காணப்பட்டீர்களே என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களிலே மந்தை பெருகுகிறது போல மனிதரை பெருக பண்ணுவார். உங்களை சுற்றிலும் வருவார்கள். பண்டிகை காலங்களிலே எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாய் இருக்கிறதோ, glory to the lamb of God, hallelujah. அப்படியே அவாந்தரமாய் இருந்த உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் தொழில், ஊழியங்கள் பட்டணங்களாய் மாறும். மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் அப்படியாய் உங்கள் வாழ்க்கையில மகிமையும் மேன்மையுமான காரியங்களை செய்வார். இது தீர்க்க தரிசனம். யாரையா சொன்னது? கர்த்தரே சொல்லுகிற, கர்த்தருடைய ஆவியானவரே உங்களுக்கு கொடுக்கிற, கர்த்தருடைய ஒரு நாளும் மகிமை குன்றாத மாறாத என் தேவனுடைய வார்த்தை என்பதை மறந்து விடாதிருங்கள். பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஓ எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள், ஓ என் அன்பு சகோதர சகோதரிகளை எங்களை ஏளனமாய் பார்த்தவர்கள், கேவலமாய் பேசினவர்கள், யாருமற்றவர்கள், அனாதைகள், தள்ளுண்டவர்கள், இவர்களுக்கு யார் இருக்கிறார்கள் என்று அற்பமும் குப்பையுமாய் எங்களை பார்த்தவர்களை எல்லாம் எல்லோருக்கும் முன்பாக என் தெய்வமே, ஓ லார்ட், மந்தைகள் எப்படி பண்டிகை காலங்களிலே எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எல்லாம் எப்படி திரளாய் இருக்கிறதோ, அப்படியே அவாந்தரமாயிருந்த ஓ லார்ட் எங்கள் குடும்பங்கள், வாழ்க்கை, வேலைகள், தொழில்கள் எல்லாம் மனுஷரின் மந்தையினால் நிரம்பி இருக்கும். ஓ அதனால் நான் கர்த்தர் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். சுற்றிலும் உள்ள கண்கள் அதை காணும் என்று சொன்னீரே சுவாமி. அப்படியே இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கட்டும் சுவாமி. நீங்க சொன்னது போலவே ஐயா, அதிகாலை வேளையிலும் இரவு வேளைகளிலும் உம்முடைய முகத்தை தேடுகிற பிள்ளைகளை மந்தை பெருகுகிறது போல பெருகச் செய்வீராக. பாழானவைகள் எல்லாம் பயிர் நிலமாய் மாறட்டும். சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஓ லார்ட், கர்த்தராகிய நானே இதை சொன்னேன், நானே இதை செய்வேன் நீ சொன்னீங்களப்பா. அப்படியே இவர்களை மறுபடியும் கட்டுவிக்கும்படியாய், அரணிப்பானவர்களாய் மாற்றும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் பாழாய் கிடந்த இவர்களுடைய வாழ்க்கையை பயிர் நிலமாய் மாறுவது போன்ற பசுமையும் செழிப்புமாய் மாற்றுவீராக. உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை, அதிசயமும் அற்புதமான காரியங்களை செய்யும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இது கர்த்தரே கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிற, ஆவியாய் இருக்கிற அவருடைய வார்த்தை நிச்சயமாய் பலிக்கும். பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நம்முடைய அதிகாலை ஜெபங்களை தொடர்ந்து கேட்க மறந்து விடாதிருங்கள். நல்ல ஒரு நிமிட செய்திகளை கேளுங்கள். இரவு ஜெபங்களை தொடர்ந்து பண்ணுங்கள். கர்த்தரே உங்களை மேன்மைப்படுத்துவார். சுற்றியுள்ள கண்கள் அதை காணும்.